என் பின்னாடி இருக்க அந்த குளம் மறுபிறவி எடுக்கிறதுக்கு 18 வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்த குளம் 7 ஏக்கர் அப்படிங்கிறதே மறுசீரமைச்சது அப்புறம் தாங்க தெரியுது. இவ்வளவு அழகா மறு உயிர் பெற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் நிமல் ராகவன். நவம்பர் 10, 2018 டெல்டா மக்களால மறக்கவே முடியாத நாள். கஜா புயல் கோர தாண்டவம் ஆடிட்டு போன நாள். அந்த நாள் தான் நிமல்னு ஒருத்தர் நமக்கு எல்லாம் தெரியறதுக்கான ஆரம்ப புள்ளி. கிட்டத்தட்ட 267 நீர்நிலைகள், அதாவது குளங்கள், ஏரிகளை அவர் மறுசீரமைச்சிருக்காரு. அதுல ஒரு குளம் தான் எங்க ஊர் அதம்பை பெருமாள் கோயில் குளம். தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியாவிலையும், இந்தியா மட்டும் இல்லாம கென்யா, இலங்கை போன்ற பல நாடுகள்ல இவரோட சேவை தொடர்ந்துருக்கு. ஏரி குளம் வெட்டுறதுன்னா எஸ்கவேட்டரை வச்சு மண்ணை வெட்டி சமமாக்கி தண்ணி விட்டுறது இல்ல அப்படிங்கிறது இவர் கூட பேசும்போதுதான் தெரிஞ்சிச்சு. சரியா குளத்தை வெட்டி அந்த குளத்தை சுத்தி மரம் வச்சு அந்த குளத்துக்குள்ள சில குறுங்காடுகளை வச்சு பறவைகள் வாழ்ற மாதிரி பண்ணிடுவாரு. அதோட மட்டும் இல்லாம குளத்துக்கு பக்கத்திலேயே உள்ள ஆறுல இருந்து தண்ணி வந்து குளத்துல சேர்ற மாதிரியும் செட் பண்ணி கொடுத்துருவாரு. ரொம்ப முக்கியமான விஷயம், எடுத்த 267 ப்ராஜெக்ட்ல ஒண்ணு கூட டிராப் கிடையாது, எல்லாமே சக்சஸ். நம்மள பல பேரு கம்ப்யூட்டர், ஏஐ வெளிநாடுன்னு போயிட்டு இருக்க டயத்துல துபாயில ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு மனுஷன் உலகம் ஃபுல்லா நீர்நிலைகளை சரி பண்றது பார்க்கும்போது ரொம்பவே பெருமையா இருக்கு. உங்க கூட பேசிக்கிட்டு இருந்த அந்த 1 மணி நேரத்துல இயற்கையை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா கீப் இன்ஸ்பைரிங் அஸ். ஹேட்ஸ் ஆஃப் யூ.